என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூரில் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 9 பேர் 3 வாகனத்தில், ஒரு வாகனத்தில் 3 பேர் அப்படின்னு மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் வந்து கண்ணில் பட்டவங்களெல்லாம் வந்து வெட்டியிருந்திருக்காங்க. அதாவது இப்போ தான் நான்குநேரியில் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு 2 உயிர்கள் வந்து போயிடுச்சு. போனதுக்கு பிறகு இப்போ அதோட 2 நாட்கள் கூட ஆகலை. இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அறியக்கூடிய இந்த இடைக்காட்டூரில் நடந்த நிகழ்வு என்பது எல்லாருடைய மக்களுடைய மனதில் வந்து பதபதிப்பை வந்து ஏற்படுத்துது, ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்துது. இது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ஏன்னா தொடர்ந்து இது போன்ற குற்றச்செயல்கள் வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. இது சம்மந்தமாக யாரும் வந்து கருத்தெல்லாம் பதிவிடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் காவல்துறை அறிக்கை விடுறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை அவங்க ஒப்புக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த சீக்கிரமே அந்த விசாரணை நடத்தி முடித்து அதுக்கான தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்குறதில்ல. ஏன்னா அடுத்து வெளியில் வரும்போது 30 நாளில் ஒரு கொலை பண்ணால் 30 நாளில் வெளில வந்துடலாம், 60 நாளில் வெளில வந்துடலாம், 90 நாளில் வெளில வந்துடலாம் அப்படின்ற மண்ணில் அடுத்தடுத்து இது போன்ற கொலைகள் வந்து அரங்கேறிகிட்டே இருக்குது. இல்லை கண்ணில் பட்டவங்களெல்லாம் வெட்டுற அளவுக்கு அப்படி என்ன அவங்களுக்கு வந்து தேவை இருக்குது? அப்படி என்ன தான் வந்து ஏன் அவ்வளவு வந்து மனிதத்தன்மையற்று நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியலை. ரொம்ப வருத்தம் அளிக்குது. சக மனுஷன் இன்றைக்கி யாராக இருந்தாலும் யாரோட தயவு இல்லாமல் வாழவும் முடியாது. இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமூகங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற இந்த காலகட்டங்களில் மீண்டும் ஒரு பதட்டமான சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அது எல்லா சமூக மக்கள் மத்தியில் இருந்தும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதற்கு முன்னாடி போன காணொலியோடு ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது அங்கே பாதிக்கப்பட்டது பறைய சமூகத்தில் ஒரணாபுரம், நாடா சமூகத்தில் ஒரணாபுரம், நம்மளுக்கு தான் அதிகமாக வந்து சமூகத்தினங்கள் வந்து கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர், ஒரு சில பேரோட ஃபோன், எங்கள் தலைவர் இதுக்கு குரல் கொடுத்தா தெரியுமா, எங்கள் தலைவர் ஆவணப்படுகொலைக்கு குரல் கொடுத்தா தெரியுமா, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கல. தொடர்ந்து தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வந்து பாதிக்கப்படும் போது எந்த அரசியல் கட்சி குரல் கொடுத்துச்சு? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவங்களுடைய நிலைப்பாட்டை நோக்கி தான் போகிறாங்க. சரிங்களா? இந்த ஆணவ கொலைக்கு அதுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது. இது ஒரு அரசியல். ஆணவ படுகொலையை வச்சு இங்கே ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அடுத்து மூவ் பண்ணுறாங்கன்னு இது ஒரு அரசியல். அதை வந்து எல்லோரும் வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? நாங்கள் வந்து புரிதெல்லாம் பேசலை. எல்லாத்தையும் நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கோம். என்ன நடக்குது, எதற்காண்டி நடக்குது, என்ன அரசியல்வாதிகள் எதுக்கு இதுக்கு வராங்க, எதுக்கு வரல அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் எங்கள் தலைவர் அதுக்கு குரல் கொடுத்தாரு, எங்கள் தலைவர் இதுக்கு குரல் கொடுத்தாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்பட்டமாக நாங்கள் பார்க்குறோம். சரிங்களா? அரசியல் உள்நோக்கத்தில் தான் இங்கே நிறைய பேர் வந்து செயல்படுறாங்க. அதான் நான் போன காணொலியில் சொன்னேன். இது வந்து அங்கே நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு வந்து புரியல. தொடர்ந்து இது போன்ற அடுத்தடுத்த படுகொலைகள், இல்லைன்னா அந்த இடைக்காட்டூரில் யாருக்கும் உயிர் சேதமா இல்லை வந்து எதுவும் பெரிய அளவில் பாதிப்பாக என்னன்னு தெரில. முழுமையான தகவல் வந்து வரல. ஒரு சில சகோதரர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். அவங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சொல்கிறேன் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7 மணிக்குள்ள நான் வந்து தாள் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் கண்ணில் படுறாலாம் வெட்டணும்னா என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. இவங்க என்ன பிரச்சனை பண்ணாங்க, இவங்க இந்த சேலை செஞ்சாங்க, இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும்ல. எந்த இதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான காரணம் என்ன? நல்லா பாருங்களேன். இது ஏதோ ஒரு பின்புலமாக ஏதோ ஒரு ஆள் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா என் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அந்த போர்டு வச்சு ஏதோ வந்து ஒரு மணிக்குண்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளே வழிவிட்டு போகலாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பெட்ரோல் குண்டு வீசுகிறான். ஒரு பக்கம் பார்த்தா வெட்டுறவன் படுகொலைன்னு நடக்குது. அப்போ இது ஏதோ வந்து இந்த 2 சமூகங்களுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இந்த 2 சமூகங்களும் மீண்டும் இந்த சாதிய மோதலை உருவாக்கி இதில் குளிர் காயறதுக்கு ஒரு சில பேர் முன் வராங்களோ அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி வந்து எழும்புது. ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எடப்பாடி காலகட்டங்களில் போன ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுலாம் பெருசாக நடக்கலை. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு இந்த ஹரியானையில் முதல்வராக மு க ஸ்டாலின் உட்காந்தாரோ அதிலிருந்து
எத்தனை படுகொலைகள் எண்ண முடியலை. நிறையா பேர் நல்ல நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம உடனே வந்து அந்த கட்சியை குறை சொல்கிறோம், அந்த கட்சி. அப்போ சட்ட ஒழுங்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். அந்த ஆட்சி நடக்கும்போது இது போன்ற சட்ட ஒழுங்கு வந்து மீறலை. ஆனால் இப்போ சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது. அப்போ இது பேச வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்கும். இது எப்படி எடுத்துக்கிறேன் தெரியல. தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்வு அப்படிங்கும்போது நல்லா பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 வருடங்களுக்குள்ள 2-3 வருடங்களுக்குள்ள அவர் ஆட்சி அரியணையில் உட்காந்து 1 வருஷம் வரைக்கும் தான் எந்த நிகழ்வும் நடக்கலை. இந்த 3 வருஷத்துக்குள்ள லிஸ்ட் எடுத்து பாருங்கள் எத்தனை கொலைகள். இது வரைக்கும் 400 ஒட்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா தமிழ் சமூகம்லாம் ஓரளவு ஒற்றுமை கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு ஒரு பக்கம் வந்தாலும் நீங்கள் எப்படா ஒன்றா நின்று அரசியல் செஞ்சிருவீங்க? என்றைக்கே தென் தமிழகத்தில் மல்லராக இருக்கட்டும் மறவராக இருக்கட்டும் 2 பேரும் நீங்கள் முட்டி மோதுங்கடா அப்படின்ற அந்த மனநிலையில் யாரோட திட்டமிட்ட சதியா என்னன்னு தெரியல. தொடர்ந்து இது அரங்கேறுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் மணிக்கூண்டில் வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கப்படுது, இங்கிட்டு பார்த்தா படுகொலை நடக்குது, இங்கிட்டு ஒரு படுகொலை அரங்கேறுது. அப்போ இதெல்லாம் சம்திங், இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. அப்போ போதை கலாச்சாரமும் கஞ்சா கலாச்சாரமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குதா அப்படின்ட்டு இங்கே ஒரு கேள்வி வந்து எழும்புது. ஸோ நடக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. காவல்துறை சரியான நடவடிக்கை வந்து எடுக்கணும். சரிங்களா? ரொம்ப வருத்தம் அளிக்குது நடக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது. அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ரொம்ப எப்படி சொல்கிறது, 2 நாட்கள் கூட அந்த 4 நேரில் நடந்து 2 நாள் கூட இல்லை. எப்போ 1ஆம் தேதியே என்னமோ அங்கே அந்த மணிக்கூண்டில் முத்துராமலிங்க போர்டு வச்ச அந்த இதில் வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கப்படுது. இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி நினைக்கிறேன், 3ஆம் தேதியா, ஆமாம் 3ஆம் தேதி சம்திங் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது நடக்குது, படுகொலை அரங்கிறது. அது முடிஞ்சது இன்னும் 2 நாள் இல்லை. நீ தேதி எத்தனை 5 ஆச்சு, அங்கிட்டு 2 நாளில் இது நடக்குது. இன்னும் 2 நாளில் வேறு பக்கத்து என்ன நிகழ்வு நடக்குமோன்னு எல்லாருக்கும் வந்து ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது. தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க, இங்கே என்ன பிரச்சனை, இங்கே என்ன பிரச்சனை. இந்த தேர்தல் டயத்தில் காவல்துறையை வந்து கண்டுகொள்ள முடியாது. நீ எலெக்ஷன் டேட் இன்னும் அறிவிக்கலை, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா காவல்துறை வேலையெல்லாம் வேறு மாதிரி போயிடும். அப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்கிறோம்னா, இந்த கொலை வழக்கில் இருக்கிறவங்க, கொலை முயற்சி வழக்கில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணேன். நிறையா பேர் வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? அப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் பொறுப்பு யார் ஏற்றுக்கிறா? அரசு ஏற்றுக்கிறோமா, காவல்துறை ஏற்றுக்கிறோமா? ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஸோ இதுக்கான சரியான நடவடிக்கையை காவல்துறை வந்து முன்னெடுக்கணும். சரிங்களா? ஏன்னா தொடர்ந்து மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது. சிறுபான்மையான இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இப்போ ஒரு சில பேர் போய் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறதுங்கிறதும். ஸோ காவல்துறை விரைந்து எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சட்ட நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை சரிப்படுத்தணுன்றதை கேட்டுக்கிட்டு மீனவத்திற்காக சந்திக்கிறேன்.